சமந்தா தமிழ் தெலுங்கு என பிஸியா இருக்கும் ஹீரோயின். நாளை மறுநாள் இவர் நடிப்புல சீமராஜா யூ-டர்ன் என 2 படங்கள் வெளியாக இருக்கு. இதுல யூ-டர்ன் படத்துல சோலோ ஹீரோயினா கலக்கிருக்காராம். இப்படத்தை தான் சமந்தா மிகவும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காராம். ஏன்னா அனுஷ்கா நயன்தாரா போல தனக்கென்று ஒரு தனி மார்க்கெட் வேண்டும் என்பதால் இந்த ஹீரோயின் கதையை எடுத்து நடிச்சிருக்காராம். இந்நிலையில அமெரிக்கா பாக்ஸ் ஆபீஸ்ல அதிக $1 மில்லியன் வசூல கொடுத்தது சமந்தா தானா. இதுவரை 10 படங்களுக்கு மேல் $1 மில்லியன் வசூல் கொடுத்திருக்காராம். இத்தனை நாட்கள் ஹீரோக்களுடன் பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிய சமந்தா இந்த முறை சோலோ ஹீரோயினா $1 மில்லியன் வசூல பெறுவாரா பார்ப்போம். சிம்புவின் பெயரை சொன்னாலே இயக்குனர்களுக்கு பிபி ஏறும். அந்த அளவுக்கு இயக்குனர்களை படாத பாடுபடுத்தினாரு. அதிலும் ஒரு இயக்குனரை கதற விட்டாரு. இப்படி சேட்டை செய்த அந்த நடிகர் தற்போது அநியாயத்துக்கு மாறிட்டாரு. இளம் இயக்குனரை கதற விட்ட பிறகே இந்த மாற்றம் ஏற்பட்டது. படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு அவர் வந்ததா சரித்திரமே இல்ல என்று குற்றம் சாட்டியவர்களை வாயெடுத்து போக வைத்திருக்காரு. காதலை வித்தியாசமாக காட்டும் இயக்குனரின் படப்பிடிப்புக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து நடித்து கொடுத்திருக்காரு. மேலும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் டப்பிங்கும் பேசியிருக்காரு. முன்பெல்லாம் நடிகர் வந்தாலே அந்த இடத்துல பிரச்சனை என்ற நிலை மாறிவிட்டது. தற்போதெல்லாம் அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும் இடமே தெரியாமல் இருக்கிறாராம். யாரிடமும் பிரச்சனை செய்வதும் இல்லையா, திமிரத்தனமா நடப்பதும் இல்லையா, எந்த கிசுகிசுவிலும் சிக்குவதும் இல்லையா. அட சிம்பு இப்படி மாறிட்டாரு என அனைவரையும் வியக்க வைத்துக் கொண்டிருக்காரு. சிம்பு மைக்க பிடித்தாலே ஆத்துன்னு சொற்பொழிவு ஆற்றுவாரு என்று அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில தான் நடித்த பட விழாவில் கலந்து கொண்ட நடிகர் மேடைக்கு சென்ற வேகத்துல இறங்கிவிட்டாரு. அவர் நிறைய பேசுவார் என்று எதிர்பார்த்தால் இயக்குனருக்கு நன்றி மட்டும் கூறிவிட்டு மேடையை விட்டு ஓடிட்டாரு. இப்படி பேசாமல் இருப்பது நடிகரின் கேரக்டரே இல்லையே என்று அவரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். அவரின் படம் பேசியதை விட அவர் பேசியது தானே அதிகம். தற்போது உல்டாவா நடந்து கொள்கிறாரே, நிஜமாவே மாறிட்டாரா? அதுக்கென்று இந்த அளவுக்கா? நம்பவே முடியல. மாறினால் சரிதான் என்றார்கள் கோலிவுட்காரர்கள். ஜெயம் ரவி நடிப்புல கடைசியா வெளியான படம் டிக் டிக் டிக். சக்தி சௌந்தரராஜன் இயக்கி இந்த படம் இந்தியாவுல முதல் விண்வெளி படம்னு கூறப்பட்டது. நிவேதா பெத்துராஜ் ஹீரோயினா நடிச்ச இந்த படத்துல ஜெயம் ரவியின் மகன் ஆரவும் நடிச்சாரு. இந்த படத்தை தொடர்ந்து தற்போது அடங்க மறு என்ற படத்துல நடிச்சிட்டு வராரு ஜெயம் ரவி. அறிமுக இயக்குனரான கார்த்திக் தங்கவேல் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. இதுல ஜெயம் ரவிக்கு ஜோடியா ராஷி கண்ணா நடிக்கிறாங்க. இந்நிலையில 2015ஆம் ஆண்டு வெளியான தனி ஒருவன் படத்தின் 2ஆம் பாகம் தயாராக போகிறது என அறிவிச்சிருக்காரு இயக்குனர் மோகன் ராஜா. எனவே அடங்கமறு படத்திற்கு பிறகு தனி ஒருவன் 2வில் நடிக்க போகிறார் ஜெயம் ரவி. ஆனால் தனி ஒருவன் 2 படத்துக்கு முன்னர் அறிமுக இயக்குனர் ஒருவர் இயக்கும் படத்துல நடிக்க போகிறார் ஜெயம் ரவி. இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா காஜல் அகர்வால் நடிக்க போறாங்க. இருவருமே நீண்ட வருடங்களா சினிமாவுல இருந்தாலும் இணைந்து நடிப்பது இதுதான் முதல் முறை. தனி ஒருவன் ஜெயம் ரவி நடிப்புல கடந்த 2015 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். ஜெயம் ரவியின் அண்ணன் மோகன் ராஜா தான் இப்படத்தின் இயக்குனர். ரசிகர்களை மிகவும் கவர்ந்ததால் இதன் 2ஆம் பாகம் தற்போது உருவாகி வருது. இதுல ஹீரோ ஜெயம் ரவி தான். ஆனால் முதல் பாகத்துல ஹீரோயினா நடித்த நயன்தாராவை நீக்கிட்டு அவருக்கு பதிலா காஜல் அகர்வால சேர்த்திருக்காங்க. மேலும் மற்றொரு நடிகையா தற்சமயம் ட்ரெண்டிங்ல தாய்ஷாவை சேர்த்திருக்காங்க. மீண்டும் வில்லனா அரவிந்த் சாமியையே நடிக்க வைக்க முயற்சிகள் நடைபெற்று இருக்கு. நடிகர் விஜய்க்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிக அளவிலான ரசிகர்கள் இருக்காங்க. அவர் படம் வந்தால் தியேட்டர்களில் திருவிழா போல ரசிகர்கள் கொண்டாடுவதை பார்க்க முடியும். தற்போது ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் விஜய் பற்றி பள்ளி தேர்வு பேப்பர்ல எழுதியுள்ள பதில் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. நீ விரும்பும் தலைவர் பற்றி எழுதுக என்ற கேள்விக்கு நான் விரும்பும் தலைவர் விஜய் என எழுதியிருக்காரு அந்த மாணவர். விஜய் மீது இவ்வளவு ஈர்ப்பா என இதை பார்க்கும் பலரும் ஆச்சரியமா பேசிட்டு வராங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.